கட்சியில இருக்கும் போது மன உளைச்சல் நிறைய இருக்கும். போன் பண்ணி ஒருத்தரோட பேசிதான் கட்சி, ஏன்னா நிறைய கேள்விகள் நிறைய வரும். பதில் சொல்றதுக்குள்ள மாவட்டத்தில் நம்ம தானே சொல்ல முடியும். உண்டு சில வைப்பேன், அவன் நிறைய கேள்வி வைப்பேன், என்னன்னா அண்ணனை பத்தி இப்படி சொல்றாங்கன்னு. அப்படின்ற போது அப்படிலாம் இல்லடா தம்பி, அவர் அதுக்கு முன்னாடி இப்ப சரியா இருக்காரா. இவரோட பேச்சுகளை இப்ப நீங்க இணையதளத்துல பாருங்களேன். இவரே ஆரம்பத்துல பெரியார உயர்த்தி பேசியிருப்பாரு, இன்னைக்கு பெரியார குறைச்சு பேசுறாரு. இவரே விஜயகாந்த குறைச்சு பேசியிருப்பாரு, இன்னைக்கு விஜயகாந்த் செத்த ஒரு பாடு விஜயகாந்த பொழுது பேசுறாரு. கடைசி எடுத்துருங்க, விஜய் என் தம்பி, அவன் 1000 விமர்சனங்கள் இருக்கட்டும், அவன் கொள்கை ரீதியா இருந்தாலும் கூட என் தம்பிக்கு நான் உண்மையா என் தம்பி பக்கத்துல நிற்பேன்னாரு. இன்னைக்கு தம்பியை லாரியில் அடிபட்டு சாணுன்றாரு. இன்னைக்கு அவருக்கான பிறந்தநாள் வாழ்த்துக்கு விஜய் சொல்லியிருக்காரு. அப்ப என்ன நினைக்கிறேன், விஜய்க்கு இருக்க முதிர்ச்சி கூட உனக்கு உங்களுக்கு இல்லையே. தேவேந்திரன் இன்னொன்னு சொல்றாரு, விஜய் கூட நீ நல்ல முறையில தொடர்புல இருந்தீங்க, சரி அவர் தமிழ் தேசிய அரசியல் ஆதரிக்கக்கூடியவர்னு சொல்றீங்க, நீங்க 2 பேரும் நல்லாவே பேசுனீங்க, தம்பி வராரு நீங்க தான் சொன்னீங்க. சரி, நமக்கும் கட்சி வளர்ற மாதிரி தெரியல, அவர் வந்தாங்க அப்படின்னு சொன்னா அங்க அவங்களோட சேர்ந்து அது ஒரு 10-15% வரும், நம்ம ஒரு 8%ங்கிறது சேர்ந்தது அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் வரும், கொஞ்சம் சீட்டுகள் ஜெயிக்கலாம், ஒரு எதிர்கட்சியா வரலாம், ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை பயன்படுத்திக்குவாருன்னு பார்த்தா அதையும் கடைசியில மண்ணலி போட்டாரு. அவரு அவருடைய தமிழ் தேசியத்துக்கு எதிரி நான் சொன்னாரு, நீ எல்லாரோடையும் வம்பெடுத்துக்கிட்டு இருந்தேன்னா என்னைக்கு இது விளங்குறது, இந்த கட்சி விளங்கவே விளங்காது, அது முன்னேறாது, வாய்ப்பே இல்லை, அழிஞ்சு போகும் அப்படின்ற மாதிரி அவர் விரக்தியில பேசுறாரு. விஜய அவ்வளவு தூரம் நம்பி இருக்கிறாங்களா கட்சியில? இல்ல, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறாங்க. களத்துல நம்ம 20-30% ஓட்டுன்றது வாங்க முடியாது. அப்போ நம்ம 8% வச்சிருக்கோம், அடுத்த தேர்தல் 10 வாங்கினா விஜய் ஒரு 10 வாங்கினோம்னா 20, அப்படியே இன்னும் ஒரு சின்ன கட்சியில சேர்த்தா எப்படியாவது ஒரு மாற்றங்கள் கொண்டு வர முடியுமா நினைக்கிறாங்க. என்னைய பொறுத்தவரை இன்னைக்கு ரஜினியை வச்சு RSS பிஜேபி இயக்கி பார்த்துச்சு, அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, களத்தை எதிர்பார்த்துட்டு நம்ம போய் நின்றாலும் ஜெயிக்க முடியாது, நம்ம அடுத்த ஆளுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்த மாதிரி ஆயிப்போம் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு ஒதுக்கிட்டாரு. இப்ப அடுத்து இவர் நடிச்சுக்கிட்டு இருந்தவர், என்னைய பொறுத்தவரை தனிப்பா என்னோட கருத்து, விஜய் இயக்கிறதுமே பிஜேபியா தான் இருக்கும். இன்னைக்கு சீமானை இயக்கிறது எப்படின்னா, அவங்க மொத்தத்துல திராவிட கட்சிகளை ஒழிக்கணும் அப்படின்றப்போ இன்னைக்கு அதிமுகன்றது இன்னைக்கு கட்சி உடஞ்சிருக்கு. அந்த அம்மையார் இருக்கிறவரை வேற, அந்த அம்மையாருக்கு பின்னாடி கட்சி உடஞ்சிருக்கு. இன்னைக்கு திமுகன்றது கருத்தியல் ரீதியா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை என்னன்னு பாத்துக்குங்க, திமுக எதிர்ப்பு அரசியல் தான், திமுக ஆதரவு எதிர்ப்பு, அவ்வளவுதான். தமிழ்நாட்டு வேற ஒண்ணுமே இல்ல. திமுக குறை பேசுறதுக்காண்டிதான் இது திராவிட கட்சிகளை பேசுறோம்னா இது புதுசா கொண்டு வர பாக்குறாரு. இவர் ஆரம்பத்துல பார்த்தா இவர் திராவிட கட்சியில ஒழிக்கணும்னு சொல்லி உடந்தாரு. இவர் இப்ப அதுல பார்த்தபோது 8க்கு மேல 10க்கு மேல தாண்ட மாட்டேங்குது. இப்ப விஜய் என்னன்றாருன்னா, ஒரு பக்கத்து இருக்கண்ணு, ஒரு பக்கத்து தமிழ் தேசியம், ஒரு பக்கத்து திராவிடம் வேணும்ன்றாரு. அப்ப முடிஞ்ச அளவுக்கு எப்படியோ உள்ள இருந்து ஒரு கட்சியை உடைக்கணும். நாளைக்கு எதிர்காலத்துல இப்ப பிஜேபியோட கூட வைக்க மாட்டாங்க, எதிர்காலத்துல ஒரு 10 வருஷம் கழிச்சாகும் விஜயோட சீமானோட பிஜேபி எதிர்காலத்துல கூட்டணி வச்சுக்கலாம்ன்ற முயற்சி பண்ணுது. அவருக்கு திராவிட கட்சி ஒழிக்கணும்னு சீமான கொண்டு வந்துட்டாங்க. விஜய் எதிர்காலத்துல கொண்டு வந்து அவர் பாருங்க, பாசிசமா பாயாசமா, நாங்க பாசிசமா பாயாசமா அப்படின்ற போது, அப்ப பாசிச ஜனநாயகத்தை ஏத்துக்கிறாரு அவரு. பிஜேபி சொல்றது அந்த புக்குல பாருங்க, அவரோட இதை வாங்குறாரு.